வெல்கம் டு டே 3 ஆஃப் ஜெனடிக்ஸ் சேலஞ்ச். நேத்து டே 2 சேலஞ்ச முடிச்சுட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாருமே நீங்க கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீயும் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்திருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. பி ஸ்ட்ராங்கர் தேன் யுவர் எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூசஸ் யாரு வேணும்னாலும் சொல்லலாம். நான் பிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஜுவாலஜி படிக்கணும், எனக்கு நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, இதுக்கு நடுவுல இந்த ஒரு சேலஞ்ச் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணலாம். தட்ஸ் வாட் எக்ஸ்கியூசஸ் யாரு வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா அந்த ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டோம், அதை நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தான் அந்த ரிசல்ட் போய் சேரும். எஸ் ஆர் நோ? சோ நம்ம இன்னைக்கு டே 3ல இருக்கோம். இந்த டே 3யோட வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. பார்த்து முடிச்சோடனே சேம் அதே ப்ராசஸ் தான். என்சிஆர்டி படிக்கணும், என்சிஆர்டி படிச்சு முடிச்சோடனே நம்ம டெஸ்ட் கொடுக்கணும். இதை கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ கம்ப்ளீட்டா முடிப்பீங்கன்ற நான் நம்புறேன். Okay, the next we enter into the video non-Mendelian inheritance. Non-Mendelian inheritance தான் இல்ல. மெண்டலோட இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து நம்ம ரெண்டு லா எது படிச்சோம்? லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ் படிச்சோம். இந்த லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அதை எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இந்த நான் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ்குள்ள 4 வரும். என்னென்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ரோபி, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 4மே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா என்ன அப்படின்னா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இஸ் seen in snapdragon or dogflower, antirrhinum or 4 o'clock plant. இதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பிளான்ட் ஒயிட் கலர் ஃபிளவரோட இருக்க ரெட் ஃபிளவர் ஒயிட் ஃபிளவர் இருக்க பிளான்ட வந்து கிராஸ் பண்ணாங்க. ரெட் வந்து அதுல டாமினன்ட் allele, capital R, whereas the white flower is recessive nature, smaller. இது gametogenisis நடந்து இதோட gametes ஃபார்ம் ஆச்சு. when the cross of the gametes first generationல வர்றது எப்பவுமே heterozygous conditionல இருக்கும், capital R, smaller. இத இப்ப நம்ம ஒருவேளை மெண்டல் ரூல் ஃபாலோ பண்ணிருந்துச்சுன்னா, லா ஆஃப் டாமினன்ஸ் ஃபாலோ பண்ணிருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன கலர்ல வரணும்? ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ட் கண்டிஷன், தட் இஸ் ரெட் கலர்ல வரணும். ஆனா இது வந்து என்ன கலர்ல வந்துச்சுன்னா ரெட் கலர்ல வரல, இது வந்து பிங்க் கலர்ல வந்துச்சு. சோ அப்படின்னு பார்க்கும் போது this does not follow the Mendel rule, that is law of dominance ஃபாலோ பண்ணல. இது வந்து அப்படி ஒயிட்டும் வரல, அப்படி ரெட்டும் வரல, 90 இந்த கலர் பிங்க் கலர்ல வந்ததால இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொன்னாங்க. திரும்ப இந்த F1 ஜெனரேஷனை திரும்ப செல்ஃபிங் பண்ணும் போது, செல்ஃபிங்னா என்ன? இது ரெண்டு கேமெட்ஸ், திரும்ப இங்க வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் ஒரு பிளான்ட், இது ரெண்டு கேமெட்ஸ். ஓகேவா? இந்த பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் செல்ஃபிங் பண்ணும் போது கேபிட்டல் ஆர் ஸ்மாலர். இப்ப பினோடைபிக் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா, whereas the red color கொடுக்கிறது யாருமா? கேபிட்டல் ஆர், that is one in nature. பிங்க் கலர் கொடுக்கிறது இன்டர்மீடியட் ஹெட்டிரோசைகஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து பிங்க் கலர்ல கொடுத்துரு. ஹெட்டிரோசைகஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. whereas the white homozygous recessive, that is smaller வந்து ஒயிட் கலர் கொடுத்துச்சு. இப்ப ஜீனோடைபிக் ரேஷியோ பினோடைபிக் ரேஷியோ ரெண்டுமே 1:2:1 தான். ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன? கேபிட்டல் ஆர் 1, கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் 2 அண்ட் ஸ்மாலர் வந்து 1. where both the genotypic and phenotypic ratios are same, both ratios are equal in nature. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the capital R cannot completely dominate the small r. இந்த capital R ஆல இந்த small r கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ண முடியலன்றதால இதை என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம். கோடாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்த்தோம். கோடாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் என்ன? டாமினன்ட் allele cannot able to completely control the recessive allele. கேபிட்டல் ஆர் இருக்குன்னா அந்த ரெட் கலரை கம்ப்ளீட்டா அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. எப்ப? அந்த ரெசசிவ் ஸ்மால் ஆர் இருக்கும் போது. ஒயிட் கலர் இருக்கும் போது கம்ப்ளீட்டா ரெட் கலர் மாற முடியலன்னா அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொன்னோம். கோடாமினன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு அலையிலுமே சண்டை போட்டுட்டு நானும் எக்ஸ்பிரஸ் ஆவன்னு ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் ஆகுறேன்னா அது வந்து கோடாமினன்ஸ்.
ஓகே, கோடாமினன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங்னு சொல்லுவாங்க. ஏபிஓ பிளட் குரூப்பிங்ல என்ன நடக்குது அப்படின்னா this ABO blood groups is governed by a gene called gene I. gene I வந்து 3 alleles கொண்டிருக்கு. என்னென்ன 3 alleles அப்படின்னா IA, IB, I0. ஓகே, இந்த 3 alleles எந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஜீன் ஐயோட 3 டிஃப்ரெண்ட் alleles தான் இது. இந்த alleles என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இந்த alleles வந்து ஒரு சுகர் பாலிமர் ஃபார்ம் பண்ணும். அந்த சுகர் பாலிமர் எது மேல இருக்கும் அப்படின்னா ஆர்பிசியோட மெம்பரேன் மேல இந்த சுகர் பாலிமர் இருக்கும். அந்த சுகர் பாலிமர் யாரு அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் தான் வந்து அந்த சுகர் பாலிமர். ஓகே, இப்ப அந்த சுகர் பாலிமர் யார் யாரு என்னென்ன ஃபார்ம் பண்றான்னு பார்க்கலாம். இந்த 3 அலிலுமே IA, IB அப்படின்றது சுகர் பாலிமர் ஃபார்ம் பண்ணும், ஆன்டிஜென் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆன்டிஜென்ஸ் ஏக்கு ஒரு மாதிரி ஆன்டிஜென், பிக்கு ஒரு மாதிரி ஆன்டிஜென் இருக்கும். ரெண்டுமே ஆன்டிஜென்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆன்டிஜென்ஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கும். I0 இருக்குல்ல, இந்த I0 வந்து I0 வந்து எந்த ஒரு சுகர் பாலிமருமே ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆன்டிஜெனுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. நோ ஆன்டிஜென்ஸ் ஆர் சீன் இன் I0. ஓகே, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா IA and IB are equally dominant. ரெண்டு பேருமே IA, IB இந்த ரெண்டு அலீல் இருக்குல்ல, ஒரு டாமினன்சினா என்ன, ஒரு அலீல் வந்து டாமினண்டா இருக்கும், இன்னொன்னு வந்து அந்த அலீல் இருக்கும்போது எக்ஸ்பிரஸ் ஆக முடியாத அலீல என்ன சொல்லுவோம், ரெசசிவ்னு சொல்லுவோம். இங்க அப்படி கிடையாது. இங்க ரெண்டு அலீல் இருந்துச்சுன்னா ரெண்டு அலீலுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுதான் வந்து கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ இருக்குல்ல, ஸ்மால் ஐ இருக்குல்ல, சுகரை ப்ரொடியூஸ் ஆகல, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப பாக்கலாம். பேரண்ட் 1 பேரண்ட் 2 கிட்ட இருந்து, பேரண்ட் 1 கிட்ட இருந்து IA அப்படின்ற அலீலும் பேரண்ட் 2 கிட்ட இருந்து IA அப்படின்ற அலீல் வந்துச்சுன்னா ஆஃப்ஸ்பிரிங்கோட ஜீனோடைப் எப்படி இருக்கும், IA. ஓகே, இப்ப என்ன பிளட் பினோடைப், என்ன பிளட் குரூப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிளட் குரூப் ஏ ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ஏ தானே, ஏ அப்படின்ற ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். IA அண்ட் ஸ்மால் ஐ இருக்கு அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், ஏ வந்து டாமினன்ட், இது வந்து ரெசசிவ், இது வந்து இதால எக்ஸ்பிரஸ் ஆகவே முடியாது. இப்ப ஏ தான் டாமினண்டா இருக்கிறதால இவங்களுக்கு ஏ பிளட் குரூப் வரும் ஆஃப்ஸ்பிரிங்க்கு. நெக்ஸ்ட் IA, IB ரெண்டு இருக்கு. IA அப்படின்ற அலீல் இருக்கு, பேரண்ட் பி கிட்ட இருந்து IB அப்படின்ற அலீல் வந்துச்சு. இந்த மாதிரி ரெண்டு அலீலுமே இருக்குன்னா ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோடாமினன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆஃப்ஸ்பிரிங்கோட பிளட் குரூப் வந்து ஏபி பிளட் குரூப். ஓகே, ஐபி அண்ட் ஐபி. இப்ப இதோட பிளட் குரூப் என்ன, பினோடைப் பி தான். ஓகே, பி பிளட் குரூப். ஐபி அண்ட் ஸ்மால் ஐ, பின்றது டாமினன்ட் அலீல் இல்ல, ஸ்மால் ஐன்றது ரெசசிவ். அப்ப இதோட டாமினன்ட் கேரக்டர் தான் வரும் பி. ஸ்மால் ஐ இது நோ சுகர் ப்ரொடியூஸ்ன்றதால இவங்களுக்கு ஓ பிளட் குரூப் வரும். ஓகே, இந்த மாதிரி டாமினன்ஸ் ரெண்டு அலீல் இருக்கும் போது ரெண்டு அலீலுமே அதோட கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து கோடாமினன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, மல்டிபிள் அலிலிசம்னா என்ன, மல்டிபிள் அலிலிசம்னா ஒரு கேரக்டருக்கு மோர் தென் 2 அலீல்ஸ். நார்மலா ஒரு ஜீனுக்கு ரெண்டு அலீல் இருந்துச்சுன்னா அது நார்மல் திங். அந்த மாதிரி ரெண்டு அலீல் இல்லாம மோர் தென் 2 அலீல்ஸ் இருந்துச்சுன்னா அதை மல்டிபிள் அலிலிசம் சொல்லுவாங்க. ஜீன் ஐக்கு ரெண்டு அலீல் இல்லாம 3 அலீலா இருக்கு. அதனால blood grouping is one of the example for multiple allelism. இந்த 3 அலீல மூணு அலீல் ஒரே பர்சன்ல இருக்க முடியுமா, கிடையாது. ஒரு பர்சனுக்கு ரெண்டு அலீல் மட்டும்தான் இருக்கும். ஒண்ணு IA இருக்கலாம், இல்ல IA ஸ்மால் ஐ இருக்கலாம், IB ஸ்மால் ஐ இருக்கலாம். எதுனா ரெண்டு அலீல் மட்டும்தான் பார்க்க முடியும். பாப்புலேஷனா எடுக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு 3 அலீலுமே பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜெனிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாலி மெனி ஜீன்ஸ் வில் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர். அந்த மாதிரி 3-4 ஜீன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, some traits are controlled by 3 or more number of genes, such inheritance. Okay, இந்த மாதிரி பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் is also get affected by external factors கூடமே இத அஃபெக்ட் பண்ணும். ஓகே, என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், சன்லைட்ல இருக்காங்களா, ஷேடி ஏரியால இருக்காங்களா, அந்த மாதிரி சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் கூட இந்த ஜீன்ஸோட எஃபெக்ட அஃபெக்ட் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள் ஹியூமன் ஸ்கின் கலர், ஹைட், ஹியூமன் ஹைட்.
இதுக்கு ஒருவேளை ஹியூமன் ஸ்கின் கலர் வந்து 3 ஜீன்ஸ் ABC அப்படின்ற 3 ஜீன்ஸால ஹியூமன் ஸ்கின் கலர் வந்து வருது அப்படின்னா கேபிட்டல் A கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் B கேபிட்டல் C கேபிட்டல் C. இவங்க வந்து டார்கஸ்ட் கலர்ல இருப்பாங்க பிளாக். கேபிட்டல் A ஸ்மால் a கேபிட்டல் B ஸ்மால் b கேபிட்டல் C ஸ்மால் c. இவங்க வந்து இன்டர்மீடியட் கலர்ல இருப்பாங்க. whereas small a small a small b small c small c இவங்க வந்து fair or lightest கலர்ல இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? more the dominant allele, ரொம்ப நிறைய டாமினன்ட் allele இருந்துச்சுன்னா அவங்களோட கலர் வந்து more the darkest கலர். ஓகே, எவ்வளோ டாமினன்ட் அலீல்ஸ் இருக்கோ அவ்வளோ டார்க்கர் கலர்ல இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப எவ்வளோ டாமினன்ட் அலீல் இருக்குன்றத பொறுத்துதானே கலர் வருது. அதனால ஹியர் டாமினன்ட் அலீல்ஸ் ஆர் அடிட்டிவ், டாமினன்ட் அலீல்ஸ் ஆர் அடிட்டிவ். எவ்வளவு டாமினன்ட் கலர் அலீல் இருக்கோ அவ்வளோ டார்கஸ்ட் கலர்ல வந்து அவங்க ஸ்கின் கலர் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, பிளியோட்ரோபி. பிளியோட்ரோபினா என்ன? ஒன் ஜீன் கண்ட்ரோல்ஸ் மல்டிபிள் பினோடைபிக் எக்ஸ்பிரஷன்னா அதை வந்து பிளியோட்ரோபின்னு சொல்லணும். பாலிஜெனிக்ல என்ன பார்த்தோம்? மெனி ஜீன்ஸ் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர். இங்க அப்படியே ஆப்போசிட், ஒன் ஜீன் கண்ட்ரோல்ஸ் மெனி கேரக்டர்ஸ் அப்படின்னா அது வந்து பிளியோட்ரோபி. ஓகேவா? அந்த ஜீன், இந்த ஜீன் வந்து மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த ஜீனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளியோட்ரோபிக் ஜீன் சொல்லுவோம். இது மெயினா எங்க பார்க்கலாம் அப்படின்னா மெட்டபாலிக் பாத்வேஸ்ல ஏதாச்சும் ஒரு என்சைம் where one enzyme forms multiple products to give rise ஆயிட்டு இருந்ததுன்னா, ஒரு என்சைம் வந்து 4-5 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த என்சைம் மியூட்டேட் ஆச்சுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே 4-5 ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும்ல. அதனால this one single gene controls many different phenotypic expression. எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா phenylketonuria. இதுல பினைல் அலனைன் அப்படின்ற பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பினைல் அலனைன்ல இருந்து தைரோசினா கன்வெர்ட் பண்ணும். எப்ப இந்த பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் மியூட்டேட் ஆகுதோ பினைல் அலனைன் வந்து தைராக்சினா கன்வெர்ட் ஆக முடியாது. இது வந்து பினைல் பைருவேட்டா கன்வெர்ட் ஆயிட்டு பிரெயின் செல்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். that leads to mental retardation. அது மட்டும் இல்லாம மென்டல் ரிட்டார்டேஷன்றது ஒரு எஃபெக்ட் தான். என்ன பண்ணும்? ஸ்கின் அண்ட் ஹேர் கலர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிடும். ஓகே, இது ஒரே ஒரு ஜீன் எஃபெக்ட் ஆகிறதால நம்மளுக்கு 2 டிஃபரெண்ட் பினோடைபிக் எக்ஸ்பிரஷன் வருதுல்ல, அதனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளியோட்ரோபின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஜீன் பி கண்ட்ரோல்ஸ் பீ பிளான்டோட சீடு சைஸும் சீடு ஷேப்பும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கேபிட்டல் பி வந்து ரவுண்டு லார்ஜா இருக்கு. ஸ்மால் பி பிரிங்கிள்டு, ஸ்மால் பி வந்து பிரிங்கிள்டா இருக்கு, ஸ்மால் சைஸா இருக்கு. ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் பி அப்படின்றது எத்தனை கேரக்டர்ஸ்? 2 கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இன்னது லார்ஜ் சீட்ஸா இருந்து ரவுண்டாவும் கொடுக்குது. அதே மாதிரி பிரிங்கிள்டு சீட்ஸ் ஸ்மால் சைஸ்டு சீட்ஸாவும் ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகுது. இதுக்கு நடுவுல இன்டர்மீடியட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், ஆனா இன்டர்மீடியட் சைஸ்ல இருக்கு. இன்டர்மீடியட் சைஸ் அப்படின்னா ஒண்ணு லார்ஜாவும் இல்ல, இன்னொன்னு ஸ்மாலாவும் இல்ல. இதுக்கு நடுவுல இன்டர்மீடியட் சைஸ் வர்றதால இதை நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். along with that ஒரு சிங்கிள் ஜீன் 2 கேரக்டரை கண்ட்ரோல் பண்றதால இத பிளியோட்ரோபிக் கீழ கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து டே 3 சேலஞ்ச்கான வீடியோ முடிச்சிட்டோம். சேம் ப்ரொசீஜர் தான். என்சிஆர்டி படிங்க, படிச்சுட்டு முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் சால்வ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் டே 4க்கான சேலஞ்ச்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much.